தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் பள்ளி மாணவி கார் மோதி உயிரிழந்த சம்பவம் குறித்த முக்கிய குறிப்புகள் இதோ. சம்பவம்: தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள ஒரு தனியார் பள்ளி வளாகத்தில் கார் மோதியதில் பள்ளி மாணவி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கைது நடவடிக்கை: காரை ஓட்டி வந்த ராம் என்பவர் உட்பட 2 பேரை புளியங்குடி போலீசார் கைது செய்துள்ளனர். காரணம்: காரை ஓட்டியவர் மதுபோதையில் இருந்ததாகவும், சுயநினைவின்றி காரை செலுத்தியதே விபத்துக்கு காரணம் என்றும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. உறவினர்களின் கோரிக்கை: விபத்து ஏற்படுத்தியவர்கள் மற்றும் பள்ளி தாளாளர் மீது கொலை வழக்கு மர்டர் கேஸ் பதிவு செய்ய வேண்டும் என மாணவியின் உறவினர்கள் வலியுறுத்துகின்றனர். போராட்டம்: இந்த விபத்தை கண்டித்து மதுரை நெடுஞ்சாலையில் 20 மணி நேரத்திற்கும் மேலாக உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போக்குவரத்து பாதிப்பு: போராட்டத்தின் காரணமாக மதுரை நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பே வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டன. விசாரணை: பள்ளித்தாளாளர் மற்றும் ஆசிரியர்களிடம் போலீசார் தனித்தனியாக விசாரணை நடத்தி வருகின்றனர்.